இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? பிராங்க்ஸ்டர் ராகுல் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அது உங்கள் வீடியோ தான் பார்க்குறோம். பார்க்கலாமா? டோட்டலா ஓ வாய் பேச முடியாத மாதிரியா? ஹலோ, எனக்கு ஒரு செட் பரோட்டா சிக்கன் கிரேவி என்ன பேசுறீங்க? பரோட்டா பரோட்டா சிக்கன் ஒரு பிளேட் சிக்கன் இல்ல வெஜ் சொல்லவே இல்ல வாட்ச்மேன். வெஜ்ஜா? அப்புறம் என்ன? சர்வீஸ்ல ஐயோ இங்கே சர்வீஸ்லயா? ஐயோ கூப்பிடுறதே எப்படி கூப்பிடுறது? ஐயோ, சாப்பாடுலாம் இதெல்லாம் இது பண்ணா எல்லாரும் காண்டாவாங்க. என்ன வேணும்? என்ன தோசை? மைனஸ் கியோஸா? டீ ரோஸ்ட். ஓஹோ, நார்மல் தோசை. நார்மல் தோசை ப்ரோ. எதுவுமே நார்மல் தோசை. ரெண்டு இட்லி குடுடா. பரோட்டா ஓ அவருக்குன்னா அப்படி சொல்றாரு. சரி குண்டோ. சரியா எட்டுவாயா பரோட்டா? குண்டு வா தண்ணி பரோட்டா. என்ன வீட்லயே அனுப்பி என்ன ரெண்டு இட்லி போதுமா? அது போதும் போடுவோமா? இல்ல தமிழ்ல பேசு. நீங்க இப்ப தமிழ்ல பேசினாப்ல. இல்ல ப்ரோ எனக்கு அந்த பக்கம் திரும்பிட்டு பேசுறாங்க. நீ அவர் என்ன சொன்னாருன்னா என்கிட்ட ரெண்டு இட்லினா எடுத்துட்டு வரேன்ற மாதிரி நீங்க பேசுனீங்கன்னு சொல்றாரு. ஐயோ நம்மள குழப்பிடுவாங்க போலியா? நீ கேட்டது உங்களுக்கு பதில் சொன்னாப்ல இல்ல? பதில் சொன்னாரு. ஆனா நோ சர்வீஸ் வாய் பேச முடியாத மாதிரி என்கிட்ட வாய் பேசல. வாய் பேச முடியாது இல்ல உங்களோட பேசினாப்ல இல்ல? எப்போ ப்ரோ? இப்ப கேட்டீங்கல்ல ப்ரோ? ரெண்டு இட்லி கேட்டேன். அதான் ரெண்டு இட்லின்னு சொன்னாப்ல இல்ல? இல்லையே. இப்போ ரெண்டு இட்லின்னு சொன்னியா? ஏன் சொன்னாரு? அவர் சொல்றது உங்களுக்கு புரியல. காலையில போச்சா? இல்ல ப்ரோ உங்கள்ட்ட பேசினாப்ல அதுக்காக இல்ல செஞ்சு அதாவது அப்ப தண்ணி என்ன சீக்கிர பைக்க மாதிரி அவன் சிரிச்சா கோவம் நீ சிரிக்கிறதுனால கேக்கல. கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு வாய் பேசுறதா கிண்டல் பண்றீங்க. வாய் பேசுறது கிண்டல் பண்றதுல சொல்ல ப்ரோ. வரவா ஒன்னு போதும். தனி பில்லு எனக்கு ஒன்னு கேட்டேன். ஓகே குடிக்க போறீங்க. நான் கேட்டேன். எப்ப சார் கேட்டீங்க? வாட்டர் வெச்சுக்கிறீங்க கேட்டீங்க. நான் இருந்தேன். நான் தண்ணி கேட்டேன். சரி நான் தண்ணி எடுத்துக்கோ. வாட்டர் பாட்டில் அப்படி கேடா வெண்ணே. எனக்கு உங்களுக்கு இல்ல திரும்பி பேசுறப்ப வெண்ணன்னு சொன்னியா? வெண்ணன்னு காலடியா சாப்பிட்ற டேபிள்ல காலை போட்டுட்டு இருக்கு. காலை வச்சு ப்ரோ. சரி நீங்க தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்க கால் ஏதோ டபுள் டபுளா கேக்குது ப்ரோ. அவங்க பேச்சு வராது.
தண்ணி நான் போய் தண்ணி வேணாம் அது ஒரு இருக்கட்டும் இல்ல நான் எடுத்துக்கிறேன் நீங்க குடி உள்ள நீங்க குடிங்க ப்ரோ அப்படிங்க சார் நீங்க தான் ஒரு மாதிரி பாக்க குடி உள்ள அந்த குடி பேசிட்டு உள்ள வைங்க தயவு செஞ்சு உள்ள வைங்க ஒரு கோடி கேவலமா உண்மையிலேயே வாய் பேச முடியுதா இல்லையான்னு கூட தெரியல உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு கேட்கலையா அவர் பேசுறது சார் நம்ம அவன் பூம பாசையில அழகா புரியுது சார் எனக்கு நீ நடிக்கிறியா பேச தெரியுமா நடிக்கிறியா வேணும் ஓகே ஓகே பாருங்க வெயிட் இருந்தோம் டேய் கொண்டு வரணும் சும்மா கெட்ட வார்த்தை பேசுறேன் ப்ரோ ஐயோ இப்பதான் சொன்னா கொண்டு வரேன்னு அவன் வார்த்தையா கேட்கலையே கெட்ட வார்த்தை பேசுறீங்களா கெட்ட வார்த்தை பேசுறீங்களா சார் ஒழுங்கா பேசுறப்ப பேசுற மாதிரி பேசுறப்ப பேசுங்கடா குனியும் போது கெட்ட வார்த்தை பேசுறீங்களா எங்க போங்க சார் உங்களுக்கு நீங்க என்ன சார் தப்பு நார்மலா நீ என்ன ஒரு மாதிரி இது பண்ற சார் என்ன பைய என்ன என்ன பண்ணா சொல்லுங்க என்ன நீ யாரோ ஒட்டார்ல போ ஓனர் சொல்றீங்க கர்த்தரே ஏசப்பா இவனை காப்பாற்றும் இந்த பாவியை பேசுறது உங்களுக்கு கேட்கலையா சார் நீங்க எங்க போங்க யாரை வேணாலும் கூப்பிடுங்க இப்ப அவர் பேசுறது உங்களுக்கு கேட்கவே இல்லை பேசவே சார் நீங்க தான் சார் தண்ணியை குட்டி விடுறீங்க அவன் ஒண்ணுமே பேசல சார் குடிச்சிட்டு பேசுறது உங்களுக்கு கேட்கலையாங்க எங்க குடிச்சிட்டு பேசலாம் அது சைடுல கீழே குடிச்சிட்டு பேசுங்க உங்களுக்கு குடிச்சிட்டு பேசுனியா அவர் மேல கூட தலைவரே நீங்க பண்றது பாக்கும்போது எரிச்சல் ஆகுது அவர் உண்மையிலே எனக்கு நீங்க சொல்ற உண்மையிலே எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது வாய் பேசுறாரா பேசலான்னு கூட எனக்கு தெரியல பயமா இருக்கு வாய் பேச முடியாத ஒரு ஆள் திட்டிடணும்னு உங்க மேல உண்மையிலே கடுப்பா இருக்கு நீங்க பண்றத பாக்கும்போது அவனுக்கு புரியுதான்னு பாருங்க ஸ்வீட் எடுத்து ஸ்வீட் இல்லையே என்னடா பாக்குற நல்லா இருக்குமா புரோட்டா என்னடா இவரை முடிச்சு சாவடிக்கிறாங்க அவர் தப்பிக்கிற என்ன சொன்ன என்ன சொன்னப்ப அப்படி சொல்ல சார் அவன் போதாவும் வெஜ் தாலினா சார் அவன் அவனை ப்ளேம் பண்றீங்க அவன் தெளிவா சொன்னான் சார் பரோட்டாவும் ஆத்துக்கிட்டே இருக்கு என்ன சார் 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 யோசிக்கிட்டே இருக்க தப்பு சார் நீ விடுங்க ப்ரோ பாவமா ப்ரோ டீல் போறவங்க இல்ல விட்டா ஓர பண்ணிட்டே இருப்பாங்க ப்ரோ ஐயா ஆ பர்த்டே இது சார் பிறந்த நாள் அவன் பேச்சு வராது சார் நீங்க கடுப்புல இருக்காரு ஆமா சரி 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 வாழ்த்துக்கள் பிறந்த நாள் அதுமா அவனை அழ வைக்கிறீங்க சார் சும்மா கேக் கட் பண்றான் சும்மா கை தரும் ஹாப்பி பர்த்டே அவங்கள ஆசையா பாட சொல்லி கேட்கலாம் தலைவர் பாடலாம் தெரியாது தலைவரை வெட்டுங்க தலைவரை குடிச்சுக்காம பாட தெரிய திங்க மட்டும் தெரியுது உங்களுக்கு பாவமே வராதா அவன் சத்தியமா பேசுறேன் சார் கேட்டுட்டு இருக்கு சரி சார் விடு பாவம் சார் அவன் சார் ரொம்ப வருஷமா பாக்குறேன் ரொம்ப வருஷமா உன பாத்துட்டு இருக்கேன் ப்ரோ பேச்சு வராது அவனுக்கு சரி நான் உட்காரு நீ உட்காரு சார் உட்காருங்க சார் தம்பி பரோட்டா பரோட்டா வெஜ் கறி கொண்டு வா பரோட்டா வெஜ் கறி சார் உட்கார்றான் என்ன சொன்ன அவர் அடி வாங்க போறாருன்னு நீங்க
சார் வாய் பேச முடியாது அவனே கலரை கன்வே பண்றான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது எல்லாரும் சார் இதுக்கு மேல அடிக்காதீங்க சார் உங்களுக்கு கால் கேட்காதா சார் இதுக்கு மேல நல்லா இருக்கா சார் என்ன நல்லா இருக்காது அவன் பாவம் சார் அவனை கூட வச்சிருக்கீங்க போட மயிருன்றா போ புரியலையா சூப்பர் தண்ணி தவிக்குமா தண்ணி கூலிங் தண்ணி இது வேணாம் கூலிங் இருக்கு அங்க கூலிங் இல்லாம இருக்கு ஃப்ரண்ட்ல வாங்க வேலைய விட்டு போங்கன்னு சொல்லுங்க சார் அடிச்சிருக்கீங்க வேலைய விட்டு வேலையை விட்டு போகுது. சார் புரியுது சார் சொல்லுங்க சார் பாவம் சார் வேலை போய் அந்த பாருங்க சார் சரி போ புரோட்டா மனுஷன் போ பாவமாகிறது. புரியுதா எடுத்துக்கோ போ எடுத்துக்கோ போ போ வாரம் இரு கூலிங் இல்லாத வாட்டர் இருக்கா கூலிங்கா இருக்கு வாட்டர் மயிறு இப்பயும் உனக்கு கேட்கல. தம்பி கூலிங் இல்லாத வாட்டர் கேட்டேன் கூலிங் வேண்டாம் சில்லுன்னு இருக்கு வேணுமாடா உனக்கு கூட வேணுமா அமைதிட்டா. தேங்க்ஸ்ப்பா என்னடா பாக்குற இப்பயும் உனக்கு கேட்கல. இப்போ இல்லைன்னு தான் ப்ரோ சொல்லுவீங்களா அவன் சொல்லுவான் என்ன பண்ணுவா நீ டேய் ஏய் சார் சார் அவன் உங்களை பார்த்து சிரிக்க தான் செஞ்சான் இன்னுமே ஆக்டிங் போடுறதா? பேசிட்டு இருக்கேன் அவ்வளவு நேரமா ஏய் என்ன பண்ணுவ நீ அவன் எதுவுமே பேசல புரியுதா மாசம் வர உனக்கு மட்டும் ஆமாடா அவன் லூஸ் தான்டா நீ லூஸ்டா என்னாச்சு டேய் போயிரு பேசாம ஆஹா கொஞ்சம் நார்மலான ஆளா என்னன்னு எனக்கு தெரியல தயவு செஞ்சு போயிரு டேய் ஆஹா இவரு நீ தான் நினைக்கிறேன் டேய் நீ நகர்றா இவரை விட்டுட்டு அவரை எடுத்து போயிட்டாங்க இப்போ. ஆமாடா அவன் எங்க பேசினான் ஏன் கோபப்படுறீங்க எனக்கு கேட்கல அவனுக்கு கேட்கறேன்றான்ல நீ சும்மா வரலாம் ஏன் இப்படி நீ உசுர எடுத்துருக்கீங்க அது நான் உனக்கு மட்டும் தான் கேட்கும் ஐயா ஐயா பாத்தியா அழகா ஊ பஸ்ல பேசுறான் நீங்க என்ன போட்டு அடிக்கிறீங்க எனக்கு கேட்காது அவன் அழகா பேசுறான் அந்த ஊ பஸ்ல எதுக்கு அடிக்கிறீங்க என்னைய அடிக்கிறீங்க பாட்டுக்கு தூக்கி எறிவீங்க எங்க வீட்டு கேட்க ஆளுங்க வச்சு பாட்டுக்கு தூக்கி எரிஞ்சிட்டாரு என்னண்ணே அப்படி பேசுறீங்க போய் என்ன சார் நீங்க போங்க சார் எனக்கு அண்ணே என்னண்ணே வீசுறீங்க அப்படி தள்ளி வாங்க சார் என்னடா இன்னைக்கு இருக்குன்னு ஆக்குறீங்க எல்லாரும் சேர்ந்து புரியல. பிராங்க் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்றேன் எஸ்எம்ஏன்ற ஒரு டிசீஸ் உங்களுக்கு தெரியும் அந்த 16 கோடி ரூபாய் இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லிட்டு ஆமா அந்த இன்ஸ்டாகிராம்ல உடம்புல இருக்க ஆர்கன்லாம் வளராம இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசீஸ் இருக்கு அந்த பையன் இருக்காங்க பார்த்தீங்களா அது என்னோட ரசிகர் நாங்கள் ஒரு யூடியூப் வச்சிருக்கோம் கேங்ஸ்டர் ராகுல் நீங்கள் பாருங்க ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நிமிஷம் அங்கே பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும் ஸோ அவங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சும்மா ஒரு வீடியோ பண்ணால் அதுக்கு முன்னாடி அந்த பையன் ஒன்று பேசியிருப்பான் என்ன பேசியிருப்பான்னா அப்படி நடக்கணும்னு ஆசை அவருக்கு ஆனால் இப்போ வந்து இன்ஜெக்ஷன் இல்லைன்னா அவரோட சரியாக சர்வே பண்ண முடியாது ஆதித்யான்னு ஒரு பையன் இருக்கான் சரிங்களா அந்த பையனுக்கு வந்து எஸ்எம்ஏன்னு ஒரு டிசீஸ் இருக்குது 16 கோடி ரூபா வந்து இன்ஜெக்ஷன் போடணும் தெரியுமா அந்த கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த வியாதி பற்றி ஸோ அந்த பையனுக்கு வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போடணும் ஸோ நம்மக்கிட்ட காசு இல்லை 16 கோடி உங்களால் அரேஞ்ச் முடியாது பட் இந்த வீடியோஸ் நான் ரெகுலராக பண்ணிகிட்ருப்பேன் கடந்த சமயத்தில் இருந்து பண்ண முடியல பட் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்கன்னு நம்பிக்கை ஸோ நான் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 1.8 மில்லியன் இருக்காங்க அவங்ககிட்ட நான் கேட்குறது ஒரே விஷயம் தான் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் மணிகண்டன் அந்த பர்டிகுலரோட பர்சனோட அந்த வியாதியால் பாதிக்கப்படுறவரோட பர்சனோட மாமா அவன் நம்பர் கீழே போட்டிருக்கேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணலாம் சரி ஓகே அவங்களே உதவி பண்ண சொல்லி நான் கேட்டிருக்கேன் பட் நீங்களும் கேட்டிருங்க அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்ககிட்ட கேட்டால் அந்த அப்படியே நீங்கள் சொல்லி நல்லாயிருக்கும் ஹாய் ப்ரோ பிராங்க்ஸ்டர் ராகுல் ஒரு பிராங்க்லாம் நல்லா பண்ணுவாங்க போல என்னைய சத்தத்தில் பதட்டமாக்கிட்டாரு நான் போயிட்டு இருந்தேன் சாப்பிடலாம் ஒரு இவர் அவரால் தான் போன எனக்கு தெரியல இவர் நான் ஏதோ இன்னொரு கஸ்டமர் நினச்சிருந்தேன் ஸோ அந்த பதட்டமாயிட்டேன் ஸோ பிரதர் இவங்க ஒரு நல்ல எண்ணத்துக்காண்டி இது பண்ணுறாங்க ஸோ உங்களால் முடிஞ்ச டொனேஷனை
அவங்க சொல்ற ஜிபே நம்பர் எங்க ஜிபேல வேணாம் தலைவா, கீழே வந்து மணிகண்டனோட நம்பர் போட்டுருக்கேன் சார் டிஸ்கிரிப்ஷன்ல. அது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல மணிகண்டனோட நம்பர் இருக்கும். அதுக்கு நீங்க ஸ்ட்ரைட்டாவே நீங்க ஜிபே. இது வந்து ஆக்சுவலி இதுக்காக வெறுப்பேத்தி பண்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க தயவா. நான் ஏதாவது வெறுப்பேத்திட்டேன்னா மன்னிச்சிருங்க. உங்க நண்பருக்குள்ள எப்படி நடக்கும் அப்படியே நான் உங்களுக்கு அடிச்சு தோச்சிட்டீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பரோட்டா ரெடியா இருக்கு. அண்ணா பரோட்டா ரெடியாண்ணே? என்ன ஆச்சு சொல்லுவா செய்யுங்க. அவங்களுக்கு முடியாத ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. சரி நீங்கள் தோசை சாப்பிடுங்க. ஸோ இந்த அண்ணன் தானே எங்களுக்கு வந்து எல்லாமே அந்த சப்போர்ட் பண்ணுது. உங்கள் பரோட்டா எல்லாம் இவர் தான் மாஸ்டர் சர்வ் பண்ணுறாரு. நன்றிண்ணே. பரோட்டா கொடுத்துருங்க அவருக்கு. சரியா, பரோட்டா மட்டும் கொடுத்துருங்க. பிராங்க்ஸ்டர் ராகுல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு செகண்ட் அந்த கண்ணாடி போட்டுறது குழம்பிட்டாரு. ஒருவேளை நம்மளுக்கு மட்டும் தான் கேக்குது. உண்மையாவே நம்மலாம் இப்படி மாட்டணும்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும்? அதாவது அப்போ என்ன ஆகும்னா, அவர் கூட இருக்கவருக்கு காது கேட்காது போல இருக்கு. அப்படி தோணும் அப்படி நமக்கு. நானும் ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளே உள்ள போயிட்டேன் நானே. அவர் அப்படி நினைச்சுப்பாரு போல. அவர் அழுகிறதும் பார்த்தானே ஐயோ பாவமா இருக்கே அப்படின்னு அவர் விட்டுறாரு. அதுக்கப்புறம் திரும்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்